வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன காஸ்டியூம் மாற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கும் ரீக்ரியேஷன் தான் பண்ண போகிறேன். ரேவதி மேடமோட தான். ஸோ அவங்கள மாதிரி இல்லைனாலும் பொட்டு தலை சீவல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி நம்மளும் மாறலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த மேடம் பழைய காலத்துலலாம் லவ் பண்ணுறவங்கெல்லாம் இதையே தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, என்னங்க அப்படி ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் லாஸ்ட் நேம் என்னவா இருக்குது பொண்ணு, அந்த மாதிரி அந்த பாட்டிலேயே அந்த பொண்ணு தான் வரும். ஸோ இந்த பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணணும். சரிங்களா, அந்த மேடம் அந்த இதில் நூல் புடவை கட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் நூல் புடவை எடுத்திருக்கேன் ரெட் கலரில். அதுக்கப்புறம் எப்பயும் போல் விலையில அதில் ஜிமிக்கி போட்டிருந்தாங்க, அதனால் இந்த ஜிமிக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நீளமான பொட்டு வச்சு கீழே ஒரு குட்டி பொட்டு வச்சுருப்பாங்க, அதுக்காக இந்த பொட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி பொட்டுக்காக இந்த குட்டி பொட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் எப்பயும் போல் விலையில் போட்டிருப்பாங்க ரெட் கலரு. நம்மக்கிட்ட ரெட் கலர் விலையில் இல்லை, அதனால் இந்த கலரே இப்போதைக்கு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைட்டாக இங்கே ரிப்பன் வச்சு பின்னி அந்த இடத்துல இங்கே பூ வச்சுருந்தாங்க, கையில் மஞ்சக்கயிறு வச்சுருந்தாங்க. சரிங்களா, அப்போ போய் மஞ்சக்கயிறு வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா எப்படி இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், மஞ்சக்கயிறு இருக்கிறதுலேயே மொத்தமான கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் மாமா கூட இப்படி கட்டியிருக்க மாட்டார். ஏன் மாம்சு எவ்வளோ பெரிய மொத்தம் மூக்குனாங்கயிறு மாதிரி அந்த மேடம் வச்சுருக்க மாதிரி என்கிட்ட இருக்குது. இந்த மஞ்சக்கயிறை வச்சு நிறைய வீடியோ எடுக்கலான் இருக்கு, அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால கொஞ்சம் புது கயிறாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோமான்னாங்க. இல்லைன்னா இதுதான் அழகாக இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாமாவை நினச்சி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து எல்லாத்துக்கும் பார்த்தா தெரிஞ்சிருக்கு எப்படி இருக்கேன். இங்கே வாங்க, மஞ்சா தாலி எப்படி இருக்கேன் இருங்க, ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு கவர் பண்ணுறேன். அதில் அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க, ஒரு மலை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டு பாடுவாங்க. ஸோ நானுமே எங்கள் மாமனை நினச்சிக்கிட்டு இந்த மஞ்சத்தாளி வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கலான் இருக்கேன். சரி ஓகே, ஃபுல் கவரேஜ் எடுத்துகிட்டு வீடியோ எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். ஸோ என்னோடய காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெடி ஆகிட்டு ரீல்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டேன். ப்ளீஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் காய்ஸ், எல்லாம் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ எனக்கு கண்டாங்கெல்லாம் கட்டி பழக்கம் இல்லை, ஆனால் இப்போ கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் செம்ம ஃபீலிங் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், மாடல் ட்ரெஸ்க்கு இது எவ்வளவோ மேலு அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையான பிடிச்சிருக்கு சத்தியமாக. சரிங்களா, உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு வில்லேஜில் பிறந்த பொண்ணு தான். வில்லேஜ்னால் பாவாடை சட்டை இந்த மாதிரி போட்டு வளர்ந்த பொண்ணு. ஆனால் எனக்கு இந்த சாரீ இப்போ தான் நான் இப்படிலாம் கட்டி வேர் பண்ணுறேன். ஆனால் செம்ம ஃபீலாக இருக்குது காய்ஸ் உண்மையாக. வெயிலுக்கு இதமா அது இந்த மாதிரி காட்டன் சாரீ எல்லாம் கட்டும் போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு நாற்று வயலில் இந்த மாதிரி கிராமத்து சைடு போய் எடுத்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் கொடுப்பனை இல்லை, கடைக்குள்ளேயே ரவுண்ட் அடித்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். சரி, ஐயோ கூச்சமாக வருது. இதுதான் பொட்டவையே கட்டக்கூடாதுங்கிறது பாருங்க. ஏன் அந்த காலத்திலலாம் இது ரொம்ப நேசிச்சாங்கங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உண்மையாக சொல்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக ஷேரியை மடிப்பு கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு அந்த இடம் இதாகும். இப்போ என்னோடய ஃபோனை கீழே வச்சிடறேன் வச்சுட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுற்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மடிப்பு மட்டும் கொண்டு வந்திருக்கேன். மீதி இருக்கிற துணியை இந்த இடத்துல வச்சு தான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ என்னோடய கண்டானிங்கி ஃபுல் ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணலினாலும் ஸோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நான் போட்டிருக்கேன்னா என்னென்னலாம் எனக்கு தெரியல, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ரெடியாக இருக்கேன். எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு கிராமத்து சைடு டிங் 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 கூடை எடுத்து வச்சுட்டு ஓடினா செம்மையாக இருக்கும். ஆனால் இங்கே அடிக்கிற மொட்டை வெயில் எங்கெங்கே கூடை தூக்கிட்டு ஓடுறது
இதே மாதிரி வில்லேஜில் நடந்துட்டு நான் வீடியோ போட்டேன்னா செம்மையாக பிச்சுக்கிட்டு போவோம். பார்க்கலாம், கூடிய விரைவில் அதுவும் பண்ணலான் இருக்கேன். சரியா? சரி, ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் மேலே மேலே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்குங்கிறத எங்கிட்ட வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயும் உங்கள் அக்கா இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து வேறு லெவலில் பண்ணுறடா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து மத்தியானம் டயத்தில் வந்து வெயிலில் யாருமே வர்றதில்ல. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு நானே அப்படியே அழகாக செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். உண்மையாக சொல்கிறேன், இது செம்ம என்ஜாய் பண்ணுறேன். எல்லாமே நீ உங்களால தான். சரிங்களா? அம்முக்குட்டி, நீ கேட்ட அந்த ரீக்ரியேஷன் என் செல்லக்குட்டிக்காக நான் எடுத்துட்டேன். ஸோ எல்லோரும் பார்த்து ரசிங்க. நான் இப்போ போய் சமைக்க போகணும். டாட்டா, பாய் பாய் எல்லாத்துக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு என்ன மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் மைண்ட் தாட் இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அதையும் பண்ணிடலாம். சரி, பாய் காய்.